Dear teachers, good morning. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். நான்காவது பாடமான ஹைப்போதிசிஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் எனும் பாடத்தில் ஹைப்போதிசிஸ் என்னவென்றும், சோர்சஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் மட்டுமன்றி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் ஆகிய விஷயங்களை கடந்த வகுப்புகள் நாம் படித்தோம். இந்த வகுப்பில் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் என்பதை பற்றி விளக்கமாக படிக்கப் போகின்றோம். Hypothesis can be classified into 14 types. They are simple, complex, null, alternative, working, research, directional, non-directional, casual, relational, associate, statistical, logical, and finally descriptive hypothesis. Okay, first we study about simple hypothesis. What is simple hypothesis? Simple hypothesis நால என்னது? Relationship between dependent and independent variable is known as simple hypothesis. அதாவது one dependent and only one independent variable கிடையே உள்ள relationship தான் என்னது? Simple hypothesis. Example, smoking leads to lung cancer. Smoking is dependent and lung cancer is independent. Okay, then second is complex hypothesis. Relationship between two or more dependent and independent variables. அதாவது சிம்பிளா சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் மற்றும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் தான் என்னது? காம்ப்ளெக்ஸ் ஹைப்போதீசிஸ். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சர் அண்ட் லிவர் டிசீஸ். ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தால், மது குடித்தால் கேன்சரும் லிவர் டிசீஸும் உண்டாகும் என்பதுதான் இதனுடைய எக்ஸாம்பிள். அதாவது ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங் ரெண்டுமே டிபெண்டன்ட் வேரியபிள், அதே வேளையில் கேன்சர், லிவர் டிசீஸ் ஆகியவை இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஆகவே டூ டிபெண்டன்ட் மற்றும் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி இங்கு சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவது வகை என்னவென்றால் நல் ஹைப்போதிசிஸ். நல் ஹைப்போதிசிஸ் இஸ் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது டூ வேரியபிள்ஸ்க்கு இடையே எந்த டிஃபரன்ஸ் வேறுபாடுகளோ அல்லது எந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை என்றால் அதுதான் நல் ஹைப்போதிசிஸ் என்போம். இது நெகேட்ஸ் அசோசியேட்ஸ் பிட்வீன் வேரியபிள். நெகேட்ஸ்னா மறுப்பது அல்லவா? அதாவது வேரியபிள்ஸுக்கு இடையே உள்ள அசோசியேஷன் அல்லது லிங்கை, இணைப்பை மறுப்பதாக இந்த ஹைப்போதிசிஸ் அமையும். இட் இஸ் டினோட்டட் பை கைட் ஜீரோ. இதை கைட் ஜீரோ என்று நாம் குறிப்பிடலாம். நல் ஹைப்போதிசிஸை நாம் கைட் ஜீரோ என குறிப்பிடுவோம். தென் it observed difference is entirely due to sampling error. இந்த ஹைப்போதிசிஸில் சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் இல்லைன்னா, இது அப்சர்வ் டிஃபரன்ஸ் உண்டுன்னா, அதாவது நோ டிஃபரன்ஸ்னால் தான் நல் ஹைப்போதிசிஸ் என படித்தோம். அதே வேளையில் இந்த டூ வேரியபிள்ஸ்க்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பு அல்லது டிஃபரன்ஸோ அமைந்தால் அந்த ஹைப்போதிசிஸில் ஏதோ சாம்பிளிங், டியூ டு சாம்பிளிங் எரர் இல்லை ஏதோ பிழை உள்ளதாக நாம் நம்பலாம். டெஸ்டிங் இன் இன்டைரக்ட் அண்ட் இம்ப்ளிசிட். இங்கே டெஸ்டிங், இந்த நல் ஹைப்போதிசிஸில் டெஸ்டிங் ஆனது இன்டைரக்டாக அண்ட் இம்ப்ளிசிட்டாக நடக்கும். அதாவது மறைமுகமான டெஸ்ட்டாக தான் இங்குள்ள டெஸ்ட்டு அமையும். இஃப் கைட் ஜீரோ இஸ் ரிஜெக்டட், கைட் ஒன் இஸ் அக்செப்டட். அதாவது கைட் ஜீரோ இங்கே ரிஜெக்ட் பண்ணினால், சப்போஸ் கைட் ஜீரோ ரிஜெக்ட் ஆகிட்டுனா, இல்லை கைட் ஜீரோ மீன்ஸ் நல் ஹைப்போதிசிஸ், அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா கைட் ஒன் இஸ் அக்செப்டட். அதாவது கைட் ஒன் என்பது அல்லது கைட்சே என்பது அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். அது இங்கே ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்? அப்செட் ஆகிடும். ஓகே, அக்செப்டட். தென் நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் இஸ் டியூ டு சான்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் என்பது வாய்ப்பு, அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கான வாய்ப்பு என்பது கம்மி தான், இல்லை வாய்ப்புகள் அமையாது. வாய்ப்புக்காக நாம் என்ன சான்ஸ், ரிலேஷன்ஷிப் என்பது வாய்ப்பாகத்தான் அமையும் அல்லவா? எக்ஸாம்பிள், not be any significant difference in fitness between basketball players and football players. அதாவது பாஸ்கெட்பால் பிளேயர்ஸுக்கும் ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கும் இடையே உள்ள ஃபிட்னஸ், அவங்களுடைய இந்த பிளேயர்ஸுக்குள்ள ஃபிட்னஸ் ஆனது, ஃபிட்னஸில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது, இல்லை ஃபிட்னஸ் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆனது சேமாகத்தான் அமையும். இது எக்ஸாம்பிள் ஃபார் நல் ஹைப்போதிசிஸ். தென் நெக்ஸ்ட் என்னவென்றால் அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். அதாவது நல் ஹைப்போதிசிஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் என்னது?
alternative hypothesis. If working hypothesis is proved wrong or rejected, another hypothesis is formulated to be tested to generates the desired results. அதாவது working hypothesis என்னவென்று அடுத்து படிப்போம். இந்த working hypothesis ஆனது ப்ரூவ் பண்ண நாம் நினைக்கும் போது அதாவது சிம்பிளாக சொன்ன ஹைப்போதசிஸ் ஆனது நம்ம ப்ரூவ் பண்ண முயற்சிக்கும் போது ரிஜெக்ட் ஆனாலோ இல்லை என்றால் பிழை ஏற்பட்டாலோ another hypothesis formulated மற்றொன்று ஹைப்போதசிஸ் ஃபார்முலேட் பண்ணலாம். அதாவது அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் என்னவென்றால் ஒர்க்கிங் ஹைப்போதசிஸில் ஏதேனும் பிழை ஏற்பட்டாலோ இல்லது ரிஜெக்ட் ஆனாலோ மற்றொரு ஹைப்போதசிஸ் ஆனது நாம் ஃபார்முலேட் கட்டமைப்போம். அந்த ஹைப்போதசிஸை வைத்து தான் நாம் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லை, அதை வைத்து முடிவுகளை காண்போம். அந்த ஹைப்போதசிஸோட நேம் தான் என்னது அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். அதாவது வேறொன்றுமில்லை, அதாவது ஒர்க்கிங் ஹைப்போதசிஸில் பிழை ஏற்பட்டாலோ ரிஜெக்ட் ஆகிட்டாலோ நாம் வேறொரு ஹைப்போதசிஸை ஃபார்முலேட் பண்ணி கட்டமைத்து என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணி அதில் முடிவுகளை காண்போம். இந்த ஹைப்போதசிஸில் வேண்டிய டெஸ்ட்டுகள் எல்லாம் செய்து வேண்டிய முடிவுகளை காண்போம். அந்த ஹைப்போதசிஸ் தான் என்னவென்று அழைப்போம் அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். டெஸ்டிங் இன் டைரக்ட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். அங்கே நாம் படித்தோம் நல் ஹைப்போதசிஸில் டெஸ்டிங் ஆனது இன்டைரக்ட் ஆட்டும் இம்ப்ளிசிட் மட்டும் அமையும். பட் இங்கே ஆப்போசிட்டாக அமையும் அல்லவா. டெஸ்டிங் ஆனது டைரக்ட் ஆட்டும் எக்ஸ்பிளிக்டாகவும் வெளிப்படையாகவும் அமையும். இட் இஸ் டினோட்டட் பை கைச்சோன் ஆர் கைச்சே. It predicts that there is statistical significance or relationship between variables. இங்கே என்ன எதை குறிப்பிடுகின்றோம் என்றால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இல்லைனா ரிலேஷன்ஷிப் ஆனது வேரியபிள்ஸுக்கிடையே கண்டிப்பாக அமையும் அல்லவா. இங்கே நாம் கண்டிப்பாக இந்த வேரியபிள்ஸ் உண்டு, வேரியபிள்ஸுக்கிடையே இந்த ரிலேஷன்ஷிப் ஆனது கண்டிப்பாக அமையும். அந்த ஹைப்போதசிஸ் தான் என்னது அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். தென் From this research tries to prove it. From this இந்த ஹைப்போதசிஸில் ரிசர்ச்சார் ப்ரூவ் பண்ணக்கு இல்லை செல்ல வேண்டிய ஹைப்போதசிஸை பற்றி ப்ரூவ் பண்ணுவாங்க இல்லை, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க்கிங் ஹைப்போதசிஸில் ப்ரூவ் பண்ண முயற்சிப்பார். பட் இங்கே ப்ரூவ் பண்ணி ரிஜெக்ட் ஆகலாம் இல்லைனா பிழை ஏற்படலாம். ஆகவே தான் இந்த ஹைப்போதசிஸை ஃபார்முலேட் பண்ணுகின்றோம். ஆகவே இந்த அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸை கண்டிப்பாக முடிவுகள் நன்றாக அமையும். ரிலேஷன் இஸ் நாட் டியூ டு சான்ஸ். வாய்ப்பு என்பது ரிலேஷன்ஷிப்புக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் இல்லை, அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ரிலேஷன்ஷிப்பாக என்பது நிச்சயம் இங்கே, அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால். இஃப் கைச்சோன் இஸ் அக்செப்டட் கைச்சியர் இஸ் ரிஜெக்டட். கைச்சோன் தான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். கைச்சோன் அது கைச்சியர் தான் இங்கே அக்செப்டட் பண்ணுவாங்க, அக்செப்டட் ஆகும். பட் கைச்சியர் ரிஜெக்ட் ஆகும் அல்லவா. தென் டெஸ்டிங் இன் டைரக்ட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். டெஸ்டிங் டைரக்ட் ஆட்டும் எக்ஸ்பிளிசிட் ஆட்டும் நடைபெறும். The next hypothesis is working hypothesis or empirical hypothesis. A hypothesis that is expected to put to test the work on in a research is called working hypothesis. அதாவது ஹைப்போதசிஸ் ஆனது a hypothesis that is expected to put testing work on in a research is called working hypothesis. இங்கே நம்ம என்ன சொல்லுகின்றோம் என்றால் ஹைப்போதசிஸ் ஆனது டெஸ்ட் பண்ணுவது அல்ல நான் ஒர்க் பண்ணக்கு ஒர்க் பண்ண ஹைப்போதசிஸை நம்ம டெஸ்ட் பண்ண அல்லது ஒர்க் பண்ண பயன்படுத்தக்கூடிய இந்த ரிசர்ச் தான் என்னது ஒர்க்கிங் ஹைப்போதசிஸ் அல்லவா. அதாவது ரிசர்ச்சில் ஹைப்போதசிஸை நம்ம டெஸ்ட் பண்ணவோ அல்லது ஒர்க் பண்ணவோ பயன்படுத்துகின்றோம் என்றால் அதுதான் ஒர்க்கிங் ஹைப்போதசிஸ் அல்லது எம்பிரிக்கல் ஹைப்போதசிஸ் என அழைப்போம். ஓகே, a hypothesis that is accepted to put to test and work on in a research is called working hypothesis. It can be tested using observation and experiment. Observation வாயிலாகவோ எக்ஸ்பெரிமெண்ட் வாயிலாகவோ இங்கே நாம் டெஸ்ட் பண்ணலாம் அல்லவா. இந்த ஹைப்போதசிஸை டெஸ்ட் பண்ண முடியும். இட் இஸ் நோ லாங்கர் ஜஸ்ட் அன் ஐடியா நோஷன். இது நீண்ட காலம் அமையாது. இந்த ஹைப்போதசிஸ் நோ லாங்கர் இல்லை, லைஃப் டைம் கிடையாது. லைஃப் டைம் என்று சொல்வதை விட நோ லாங் டைம் அல்லவா. ஜஸ்ட் அன் ஐடியா அல்ல நோஷன் மீன்ஸ் யோசனையை மட்டும்தான் கொடுத்து இந்த ஹைப்போதசிஸை மேலும் என்ன செய்யலாம், ஸ்டாண்டர்டாக வடிவமைக்க முடியும். இந்த கொள்கையை வைத்து இல்லை, இந்த ஒர்க்கிங் வைத்து அல்லது இந்த டெஸ்ட்டை வைத்து கட்டமைப்பை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். அதுதான் என்னது ஒர்க்கிங் ஹைப்போதசிஸ். The next is research hypothesis. It is a just opposite to null hypothesis.
ஜஸ்ட் ஆப்போசிட் நல் ஹைப்போதசிஸ் இதெல்லாம் என்றால் அல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம், ரிசர்ச் ஹைப்போதசிஸ்னு சொல்லலாம். It is a existing relationship between dependent and independent variable. Existing relationship between dependent and independent variable ஆக அமைவது தான் என்னது search hypothesis. It is a declarative form. இது விளக்கமான ஃபார்மில் அமையும், இல்லை எக்ஸ்பிளனேஷனோட அமையும். எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மோக்கிங் அண்ட் லங் கேன்சர். இல்லை, அதாவது சிம்பிளாக சொன்னால் ரிலேஷனை கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லக்கூடிய ஹைப்போதிசிஸ் என்னது ரிசர்ச் ஹைப்போதிசிஸ். அவ்வளோதான். நம்ம எல்லாமே ரிசர்ச்னால் எல்லாமே என்னென்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் தான். அதே வேளையில் இந்த ரிசர்ச் ஹைப்போதிசிஸ் ஆனது ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் டீப்பாக மிக விளக்கமாக செல்லக்கூடிய வகையில் அமையும். ஓகே, த நெக்ஸ்ட் டைப் இஸ் directional hypothesis. What is directional hypothesis? It shows the relationship between dependent and independent variable. Also, it will show the direction or exact nature of the variable. Relationship between dependent and independent variable தான். But அது கூட என்ன எது கூட அமையும், எதை கூட காட்டும் இந்த ஹைப்போதிசிஸ் ஆனது show the direction or exact nature of the variable. இல்லை, டைரக்ஷன் ஹைப்போதிசிஸ்க்கு பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லை எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸ் காட்டக்கூடியதாக அமைவதான என்னது இந்த டைரக்ஷனல் ஹைப்போதிசிஸ். டைரக்ஷன் மே பி இட் வில் ஷோஸ் தி பாசிட்டிவ் நெகட்டிவ். டைரக்ஷன் பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் who participate in extracurricular activities have a low marks than who not participate. அதாவது போட்டியில் பங்கேற்காத மாணவர்களை விட தங்களுடைய படிப்பில் மிகவும் பின்தங்கி உள்ளனர், மிகவும் மோசமாக உள்ளனர், மிகவும் குறைவான மதிப்பெண்களை எடுத்துள்ளனர் என்று சொல்வது தான் என்னது டைரக்ஷனல் ஹைப்போதிசிஸ். அதாவது ஒன்றை மற்றொன்றுடன் தொடர்புபடுத்தி வித்தியாசமான, அதாவது குறிப்பிட்ட நோக்கத்தில், குறிப்பிட்ட திசையில் அல்லது குறிப்பிட்ட நேச்சர் சூழலை பற்றி செல்வக்கூடிய வகையில் அமைவது தான் என்னது இந்த டைரக்ஷனல் ஹைப்போதிசிஸ். த நெக்ஸ்ட் நான் டைரக்ஷனல் ஹைப்போதிசிஸ். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஆப்போசிட் டு டைரக்ஷனல். இட் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் two or more variables but it will not show the exact nature of any direction. இது என்னென்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் தான். அதே வேளையில் எதை பற்றி சொல்லாது, பர்டிகுலர் டைரக்ஷன்லேயோ இல்லைன்னா பர்டிகுலர் நேச்சர் எக்ஸாக்ட் நேச்சரும் இங்கே காட்டாது, இல்லை இங்கே அமையாது. அதை அப்படி அமையாமல் அமையக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் என்னது நான் டைரக்ஷனல் ஹைப்போதிசிஸ் என்பது. எக்ஸாம்பிள், தி அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு தேர் பார்ட்டிசிபேஷன் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஹைஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா கல்ச்சரல் கலை போட்டிகளில் பங்கேற்கின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது நன்றாக உள்ளது அப்படி சொல்வது. அதாவது அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பர்டிகுலர் அவங்க பங்கேற்காங்க, அதனால் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக உள்ளது. இப்படி சிம்பிளாக மொட்டையாக சொல்வதுன்னு தான் சொல்லணும். நம்ம இதில் சிம்பிளாக சொன்னால், அதாவது பர்டிகுலர் டைரக்ஷனோ பர்டிகுலர் நேச்சரோ இங்கே சொல்லப்படவில்லை. இப்படி அமைவது தான் என்னது நான் டைரக்ஷனல் ஹைப்போதிசிஸ். தென் நெக்ஸ்ட் causal hypothesis. What is causal hypothesis? Another name of causal hypothesis is explanatory or bivariative hypothesis. Explanatory or bivariative hypothesis. Bivariative hypothesis. Okay, explanatory or bivariative hypothesis. It is used to test the cause and effect relationship of independent and dependent variable. அதாவது டிபெண்டன்ட் மற்றும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிடையாது ரிலேஷன்ஷிப்பால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி செல்வது தான் இந்த கேஷுவல் ஹைப்போதிசிஸ். எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சர். புகைப்பிடித்தல் என்ன உண்டாகும், புகைப்பிடித்தல் என்ன பிரச்சனை உண்டாகும், என்ன விளைவு உண்டாகும், புற்றுநோய் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா. ஆகவே இது கேஷுவல் ஹைப்போதிசிஸ். தென் ரிலேஷனல் ஹைப்போதிசிஸ். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சம் கேஸ் பேஸ்ட் ஆன் சம் தியரி ஆர் சம் அசம்ஷன். அதாவது டூ வேரியபிள்ஸ்க்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொன்னாலும் இது சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பானது எதை பேஸ் பண்ணி அமையும், சம் கேஸ் இல்லை ஸ்பெஷல் கேஸ் அல்லனா ஸ்பெஷல் கேஸை பேஸ் பண்ணி அமையும். அதை கொஞ்சம் கொள்கை வடிவில் அல்லது அசம்ஷன் யூகங்களின் இல்லைன்னா வடிவங்கள் சில திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் சொல்வது தானது ரிலேஷனல் ஹைப்போதிசிஸ் என்பது. ஓகே, எக்ஸாம்பிள், இன்க்ரீஸ் இன் செல்ஃப் ஸ்டடி டைம் கிவ்
ரைஸ் டு ஹையர் அச்சீவ்மெண்ட் ரேங்க். அதாவது செல்ஃப் ஸ்டடி டைமை நம்ம கூட்டினால் நம்ம நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றியடைய முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா. அதாவது நமது மாணவர்கள் நமது படிக்கக்கூடிய டைமை நம்ம கூட்டினால், செல்ஃப் ஸ்டடியை கூட்டினால் நாம் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா. அதாவது ஒன்றை இன்னொன்றோடு தொடர்பு படுத்தி சொல்வது மட்டுமன்றி அது எது சில கொள்கையின் அடிப்படையில் இல்லை, நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம், அப்படி கொஞ்சம் கொள்கை திட்டமிட்டு புதிய கொள்கை வியூகத்தில் சொல்வது தான் என்னது இந்த என்ன ஹைப்போதிசிஸ், relational hypothesis அல்லவா. அதாவது relationship between two variables with respect to some case based on some theory or some assumption is known as relational hypothesis. The next type is associate hypothesis. What is associate hypothesis? It shows the association or connection between two or more variables. அதாவது relationship between variables தான், அதே வேளையில் அதுக்கிடையே உள்ள கனெக்ஷன் இல்லைன்னா அசோசியேஷனை கொஞ்சம் விளக்கமாக காட்டுவது தான் என்னது அசோசியேட் ஹைப்போதிசிஸ். இட் ஷோஸ் தி என்னென்னா அசோசியேஷன் ஆர் கனெக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். டூ வேரியபிள்ஸ் கிடையாது உள்ள ரிலேஷன்ஷிப்பில் உள்ள லிங்கை இணைப்பு என்ன அவங்களுடைய பந்தங்களை இணைப்புகள், இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டீப்பாக செல்வது, என்னென்ன கனெக்ஷன், எதனால் கனெக்ஷன் அப்படி கொஞ்சம் விளக்கமாக செல்வது தான் என்னது அசோசியேட் ஹைப்போதிசிஸ். வென் ஒன் வேரியபிள், அதாவது சிம்பிளாக சொன்னது தான், ஒன் வேரியபிள் சேஞ்சஸ் அனதர் வேரியபிள் இஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் தி நேச்சர் செட்டிங் அல்லவா. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லும்போது நாம் இன்னும் சொல்லலாம், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன வேரியபிளும் சேஞ்ச் ஆகும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் சேஞ்ச் ஆகும். அதான் சிம்பிளாக சொன்னால் அதுதான் என்னது அசோசியேட் ஹைப்போதிசிஸ். டிபெண்டன்ட் வேரியபிள் கூடுனா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கூடும். டிபெண்டன்ட் வேரியபிளில் குவான்டிட்டி இல்லை டிபெண்டன்ட், இப்போ எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட், இஃப் lower the level of blood sugar, lesser the risk of infection among diabetic patient. இதான் சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் கம்மி ஆகிட்டுனா அவங்களுடைய ரிஸ்க்கும் கம்மியாகும், இல்லை அவங்களுடைய கஷ்டங்கள் கம்மியாகும். ஓகே, இஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சேஞ்ச், டெஃபினெட்லி டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் ஆல்சோ வில் பிகம் சேஞ்ச் இன் தி நேச்சுரல் செட்டிங். அதான் என்னது அசோசியேட் ஹைப்போதிசிஸ். மேனிப்புலேஷன் இஸ் நாட் தேர். இப்போ மேனிப்புலேஷன் இல்லாத ஹைப்போதிசிஸ் எதுவென்று கேட்டால் இது அசோசியேட் ஹைப்போதிசிஸ். தென் நெக்ஸ்ட் டைப் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ். வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ்? A hypothesis that can be verified statistically is known as statistical hypothesis. அதாவது ஹைப்போதிசிஸ் சிம்பிளாக சொன்னால் ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியபிள்ஸ், அது எதை வெரிஃபை பண்ணி அமையும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூகத்தில் அமைவது தான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ். டு draw conclusions about an entire population based on a representative sample. அதாவது மொத்த மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் இந்த மொத்த மக்கள் தொகையை நாம் உடனே சடனாக கணக்கிடுங்கள் என்று சொன்னால் கணக்கிட வித்தியாசமாக சொல்ல முடியாது அல்லவா. அதே வேளையில் அது பர்டிகுலர் சாம்பிளை பேஸ் பண்ணி அந்த மக்கள் தொகையை நாம் எவ்வளவு என்று சொல்ல முடியும். அப்படி சொல்வது தான் என்னது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ். In most cases, impossible to observe the entire population, collect samples and use statistical to analyze. அல்லவா, பர்டிகுலர் சாம்பிள்ஸை எடுத்து நம்ம மக்கள் தொகையை கணக்கிடுவது தான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ். சிம்பிளாக சொன்னால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் எந்த பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்லது வெரிஃபைடு ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஸ் நோன் அஸ் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ். தென் நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஹைப்போதிசிஸ்னா என்னன்னா ஹைப்போதிசிஸ் தட் கேன் பி வெரிஃபைடு லாஜிக்கலி இஸ் நோன் அஸ் வெரிஃபைடு ஸ்டாட்டிஸ்டிக்கலினா அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதிசிஸ். பட் வெரிஃபைடு லாஜிக்கலினா என்னது அது லாஜிக்கல் ஹைப்போதிசிஸ். இட் இஸ் ப்ரப்போஸ்ட் டு எக்ஸ்பிளைன்டு ப்ராசஸிங் லிமிட்டட் எவிடன்ஸ். இல்லை சில லிமிட்டட் எவிடன்ஸுக்கு உட்பட்டு எவிடன்ஸை எடுத்து விளக்கமாக இந்த ஹைப்போதிசிஸை நாம் செல்ல வேண்டிய விதத்தில் அமையும். எக்ஸாம்பிள் ஆக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல். இல்லை நல்லபடியான அனுபவங்கள், உயர்ந்த அனுபவங்கள் தான் என்னது வெற்றியை கொடுக்கும்.
ஓகே. தென் அடுத்ததாக கடைசியாக படிக்கக்கூடிய ஹைப்போதிசிஸ் என்னவென்றால் டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதிசிஸ். இது சொல்லும்போது ஹைப்போதிசிஸ் என்றே சொல்ல முடியாது. ஹைப்போதிசிஸ் அதாவது இதில் சும்மா அசம்ஷன் அல்லனா சின்ன சின்ன கொள்கை மட்டும்தான், அல்லது எல்லாமே ஹைப்போதிசிஸ் என்று சொல்ல முடியாத ஹைப்போதிசிஸாக இது உள்ளதால் தான் இதை யூனிவேரியேட்டிவ் ஹைப்போதிசிஸ் என்று சொல்வோம். பிகாஸ் it contains only one variable only dependent variable அமையும், அல்லது அல்லாவிட்டால் independent variable அமையும். 2 வேரியபிள்ஸும் இங்கே அமையாது. ஓகே, இதுதான் என்னது டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதிசிஸ். எக்ஸாம்பிள், the age of employees of the organization is increasing. இதில் என்ன சொல்லியிருக்காங்க என்றால் தொழிற்சாலை அல்லது நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய வயது கூடிக்கொண்டே போகுமாம். இதில் வயது மட்டும்தான் வேரியபிளாக சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கு கூட தொடர்பு ரிலேட் பண்ணி எந்த வேரியபிளும் சொல்லப்படவில்லை. ஆகவே இது என்ன ஹைப்போதிசிஸ்? டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதிசிஸ். ஸோ ஆல் ஹைப்போதிசிஸையும் ஒன்று கூட நாம் சற்றே படிப்போம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் நல் ஹைப்போதிசிஸ் அல்லவா? வாட் இஸ் நல்? நல் அல்ல, சிம்பிள் ஹைப்போதிசிஸ். What is simple hypothesis? Relationship between two variables is known as simple hypothesis. What is complex hypothesis? Relationship between two or more variables. Okay. Then third type is null hypothesis. Is there is no difference relationship between dependent and independent variables. Then alternative hypothesis. Alternative hypothesis, if working hypothesis is proved wrong or rejected, another hypothesis is formulated to be test to generate the desired results. Then fifth type fundamental working hypothesis or empirical hypothesis. A hypothesis that is accepted to put to test and work on in a research is called working hypothesis. Then next type is research hypothesis. Is existing relationship between dependent and independent variable is known as research hypothesis. Directional hypothesis is relationship between dependent and independent variable. Also it will show the direction or the exact nature of the variable. Non-directional na enadhu no exact nature or no direction alava. It shows the relationship between two or more variables, but it will not show the exact nature of any direction. Then next type is causal hypothesis. Is cause and effect relationship of dependent and independent variables. Relational hypothesis means relationship between variables with respect to some case based on some theory or some assumption. Okay. Then next type is associated hypothesis. Shows the association or connection between two or more variables. Then next type is statistical hypothesis. Means a hypothesis that can be verified statistically is known as statistical hypothesis. Then logical hypothesis means a hypothesis that can be verified logically is known as logical hypothesis. Finally, descriptive hypothesis means it is called univariate hypothesis because it contains only one variable. These are the types of hypothesis. Okay. இது கொஞ்சம் லார்ஜ் லெசன் தான், எனினும் நாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் ஈஸியான டேர்ம்ஸ் தான். கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த 14 டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸையும் படித்தால் நாம் எந்த டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸில் எந்த கேள்விகள் கேட்டாலும் நாம் ஆன்சர் பண்ண முடியும். ஆகவே இந்த லாங் டாபிக் என்று நாம் இந்த பாடத்தை நாம் ஒதுக்க வேண்டாம், படிப்போம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸை பற்றி படிக்கலாம். ஓகே, நன்றி.